சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி என் உயிர் மக்களே, ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். என்னுடைய பழைய இடத்துல நாங்கள் வேலை வைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது. அது ஏம்ட்டு இடம் இல்லை, அந்த வீடு மட்டும் தான் நம்ம இடம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற ஆள்கிட்ட இடம். அவர் விற்க கிடையாது. ஆனால் என் மக்களுக்கு அவர் உதவி பண்ணாப்புல. ஆனால் வெயிலையும் மழையிலையும் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன். அந்த இடத்துக்கு நான் வந்துருவேன் மக்களே. நீங்கள் சிரமப்படாமல் உங்களுக்கு நிழல்லையும் வெயிலையும் மழையிலையும் இல்லாத அளவுக்கு உங்களை நான் பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன். அதே என்னுடைய பழைய இடம், பழைய வீடு லொக்கேஷனு. அந்த வழியாக வந்தோம்னா நம்ம வீடு. அது நீங்கள் அப்படியே அங்கேருந்து நேரம் வந்த வாக்கில் கொட்டாம்பட்டி பாதை பிசிஎம் கிளினிக் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ரோட்டை திரும்பினீங்கன்னா இதுதான் நம்ம இடத்துக்கு நான் காமிச்ச அந்த தோப்பு. அந்த இடத்துக்கு உண்டான இடம். இன்னும் டீ கடை 4 கடையெல்லாம் இருக்குது. அதாவது என் உயிர் மக்களே, நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் வாழ்க்கையில் முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். எனக்கு பசினா என்னென்னு தெரியும், வலினா என்னென்னு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சோத்துக்கு கூட வலி இருக்காது. இந்த வைத்தியம் 14 வயசில் கற்றுக்கிட்டாள் எங்கள் ஐயா மூலியமாக. இந்த வைத்தியத்தை கற்றுக்கிட்டு இந்த வைத்தியமே எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா அடுத்த கை காலை தொடுறது, காலை தொடுறது எனக்கு பிடிக்கல. அதனால் வேண்டாம்னு விட்டுட்டேன். இடைப்பட்ட காலத்தில் ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு மூட்டை இறங்கி போச்சு, எங்கள் ஊர் பையனுக்கு. அந்த மூட்டை எடுத்து வச்சோன்னா அவருக்கு வலி வேதனை இல்லை. அவர் உடனே வீட்டுக்கு வந்தார், நான் கட்டு போட்டு விட்டேன். திருப்பி அதே மாதிரி முனங்கால் தெரிச்சு போச்சு, அவர் வந்தார், அவருக்கு நான் கட்டு போட்டு விட்டேன். இப்படி ஆளுக வர வர என் தெய்வம் எனக்கு குடி கொண்டு போய் துவரங்குறிச்சிக்கு காளி பூதனாச்சி அம்மன் அருள் கொடுத்து அந்த இடத்துக்கு நான் போகிறேன். எப்போ போகிறேன்? 2010 போகிறேன். அங்கே போயிட்டு என்னுடைய திறமையை காமிச்சு பயங்கரமான ஃபேமஸ் ஆகிட்டேன். இன்னமும் அந்த இடம் என்கிட்ட இருக்குது. அங்கேயே நம்மளுக்கு சொந்த இடம் இருக்குது. இன்னமும் அந்த கட்டடத்துக்கு நான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பி ஒரு 15 வருஷமாக வேலை ஆக்குறாரு. அவருக்கு வேலையை விட்டு நீங்கள் போங்க, உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அவருக்கு சும்மாவே சம்பளம் கொடுத்து அந்த இடத்துல உட்காருங்க நைனா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கீங்க. இப்போ போனாலும் தெரியும், புத்துருக்கட்டு நத்த ரோட்டில் இருக்குது. அந்த ஐயாவுக்கு இன்னைக்கு சம்பளம் சும்மா கொடுத்துருக்கீங்க. ஏன் அப்படின்னா என்னை நம்பி வந்தவர் மோசம் போகக்கூடாது. அது மாதிரி என் மக்களே, நான் மக்களுக்காண்டி நான் கடுமையாக உழைக்கக்கூடியவன். எனக்கு வறுமையும் தெரியும், சாப்பாடை பற்றி அறிவுரையும் தெரியும். என்னுடைய மக்களுக்கு தமிழ் மருத்துவம் நாங்கள் உங்களுக்காண்டி செய்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும், ஆரம்ப காலத்திலேருந்து இந்த வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும். அதனால் என் உயிர் மக்களே, உங்களுடைய சேவைக்கு இன்னும் ஒரு 2 நாளில் என்னுடைய சேவை தொடரும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி என் உயிர் மக்களே, உங்களுக்கு உண்டான சேவைகள் எல்லாமே தயார் பண்ணியாச்சு. தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் 2 நாளில் என்னோடய சேவை தொடங்க ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி என்னோடய உடல் நலமும் பரவாயில்ல. நீங்கள் எல்லாருமே இன்னும் 1 நாள் 2 நாளில் நீங்கள் வர்ற மாதிரி ஆயிரும். இந்த இடமே இன்னும் ரோட் லொக்கேஷன் நான் வெளியிலேருந்து போட்டு விட்றேன். இது இந்த இடத்துல நாங்கள் இப்போ தயார் பண்ணி வச்சாச்சு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி என் உயிர் மக்களே, இந்த ஏழை மக்களுக்காண்டியும் வாதம் சம்மந்தப்பட்டதுக்கும் இந்த மற்ற வைத்தியத்துங்களுக்கும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி உடல்நலம் தேடி தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம், பாரம்பரிய வைத்தியம், தமிழ் மூலிகைகளை கொண்டு ஆங்கில மருந்து இல்லாமல் தமிழ் சித்த வைத்தியத்தை கண்டு எப்படி நம்ம வெங்காயம் தக்காளி பழம் வீட்டில் எப்படி குழம்புக்கு தாளித்து எல்லா அயல்நாட்டு இந்திக்காரனாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, வெள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி பழம் எப்படி சாப்பாடுக்கு தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம தமிழ் மருத்துவமும் நம்ம தமிழ் மக்களுக்கு தேவைப்படுற வைத்தியம் நான் கூடிய விரைவில் உங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்க தயாராகிக்கிட்டேன். நான் ஒரு 2 நாளில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஏற்பாடாயிரும் மக்களே. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி